கேம்பஸ் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐடி டவுன் ஆயிருச்சு. ஒரு ஐடில ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டோம்னா, இட் கேன் பி ரீயூஸ்ட் மல்டிபிள் வேஸ். சரி ஏஐலாம் வந்துருச்சு. எங்களுக்கு வேலை லாங் டேர்ம் இருக்குமா? சும்மா கம்பெனிக்குள்ள வந்துட்டா நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துக்கலாம் அப்படின்றது. ஐடில வந்து ரொம்ப வருஷம் இருக்க முடியாது. 5 வருஷத்துக்கு மேல சர்வை பண்றது கஷ்டம். 10 வருஷத்துக்கு மேல சர்வை பண்றது கஷ்டம் அப்படின்னு நெறைய சொல்றாங்க. அண்ட் இட் வாஸ் நாட் 1 இயர், 2 இயர். 16 வருஷம் நான் ஒரே கம்பெனில தான் வொர்க் பண்ணேன். ஐடி கேன் நெவர் கோ டவுன். அமேசான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கிராக் த்ரூ. ஹாய் கைஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோவா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கூட இருக்கிறது யாரு அப்டின்னா பாரதி மேம். பாரதி மேம் பர்ட்டிகுலர் ஏன் இந்த வீடியோக்கு வந்து இந்த ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த பாட்காஸ்ட் வர சொல்லியிருக்கேன் அப்டின்னா, இன்னைக்கு நெறையா பேர் நம்ம பசங்க வந்து அ அ பார்த்துருப்பீங்க. ஆன் சைட் போவாங்க, யுஎஸ் போவாங்க, யுகே போவாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போவாங்க. என்ன ரீசன் அப்டின்னா சேலரி. இந்தியால வந்து அந்த அளவுக்கு சேலரி இருக்காது. ஸோ நம்ம யுஎஸ், யுகே போனா தான் க்ரோர்ஸ் கணக்குல சம்பாதிக்க முடியும். இந்தியால வந்து க்ரோர்ஸ் சேலரிலாம் கிடையாது. 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் சேலரி தான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு மித் இருக்கு. ஆ இந்தியால 1 க்ரோர்ன்றத தாண்டி சென்னையில 1.2 க்ரோர்ஸ் பெர் ஆனம் சேலரி வாங்கிட்டு இருக்கவங்க தான் பாரதி மேம். ஸோ கண்டிப்பா வந்து எல்லா விமென்க்குமே வந்து பாரதி மேமோடைய கரியர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பாரதி மேம் வந்து அவங்களோட கரியர் எப்படி பில்ட் பண்ணாங்க? என்ன எங்க படிச்சாங்க? ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனில பிளேஸ் ஆனாங்க? ஸ்டார்ட்டிங் 1.2 கோர்ஸ்ன்றது காலேஜ் இன்னைக்கு காலேஜ் முடிச்ச நாளைக்கு வாங்கல. அதுக்காக அவங்க நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த கரியர் பாத் எப்படி போச்சு? பிளஸ் இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷன்ஸ் எந்த இடத்துல லேக்கிங் ஆகுறாங்க? நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐடி டவுன் ஆயிருச்சு. எனக்கு காலேஜ் கேம்பஸ் பிளேஸ்மென்ட் இல்ல. இன்ஜினியரிங் படிச்சாலே வேலை கிடைக்காது. அப்படின்னு நெறைய ஒரு மித் பரவிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஸோ அதுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்ப பாரதி மேம்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் மேம். வெல்கம். மேம் ஜஸ்ட் உங்கள பத்தியும், உங்களோட கரியர பத்தியும் ஒரு ஷார்ட்டா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லாருக்கும். ஷியோர். எங்க பசங்களுக்காக. ஹாய் ஹுசைன், குட் ஈவினிங். என்ன பத்தி சொல்லணும்னா, நானும் அ எல்லாரும் நெறைய பேர கூட இங்க ரொம்ப சின்ன டவுன்ல இருந்து தான் பொறந்து வளர்ந்தேன். அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்கணுன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா, அம்மாலாம் பிஸ்னஸ் அண்ட் ரொம்ப படிக்கலாம் இல்ல. ஸோ அதுலேருந்து ட்ரான்சிஷன் ஆகணும். நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதோட முனைப்பு தான் வந்து ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சேன். அண்ட் நல்ல காலேஜ் போணுன்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு பிட்ஸ் கிடைச்சது. அதுக்கு பிட்ஸ் பிலானி கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டி டெக் கிடைச்சது. ஸோ அப்போ ஒரு ஷார்ட் டெசிஷன்ல வந்து அவ்ளோ தூரம் போகணுமா அப்படின்ட்டு ஐ ஜாயின்ட் பிஎஸ்டி டெக் எந்த ராஜஸ்தானா? பிலானி, ராஜஸ்தான். ராஜஸ்தான். ஓகே, ஓகே. ஸோ அ அதுல எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடைச்சது. பட் நான் வந்து ஐ சோஸ் பிஎஸ்டி டெக் நம்ம ஊர்ல இருக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தட் வாஸ் ஒன் குட் காலேஜ். தட் வாஸ் ஒன் குட் ஸ்டெப் என்னுடைய கெரியர்ல பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா படிச்சிருந்தோம்னா, நல்ல காலேஜுக்கு போனா அதுவே ஒரு பெரிய ரெப்புடேஷன்றது ஐ ஃபெல்ட் ரியலி ஹேப்பி அபவுட் இட். அங்க போயிட்டு நார்மலா படிச்சா கூட ஓகே. பட் அந்த இடத்துல என்ன ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் பார்த்தேன் அப்படின்னா, என்ன எனக்கு புடிச்சு நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேனோ, அந்த சப்ஜெக்ட்ஸ ரொம்ப நல்லா படிச்சேன். அண்ட் அந்த ஒரு அதுலயும் ஒரு யூனிக்னெஸ் என்ன கொண்டு வந்தோம்னா, இட்ஸ் நாட் தியரி. ஸோ தியரியா படிச்சோம்னா எதுவுமே வந்து நடக்காது அப்படின்றத வந்து ரொம்ப புரிஞ்சுகிட்டு, நெறைய பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ், நெறைய பிராக்டிகலா ஒர்க் அவுட் பண்ணுவோம். அண்ட் அந்த காலேஜ்ல இருக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆ அந்த விதத்துல நானும் சிடிஎஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நானும் ஜாலியா எல்லாத்த போல தான் லைஃப்ல இருந்தேன். பட் நானும் ரியலைஸ் பண்ணேன், இன்னும் நல்ல கம்பெனிஸ்லாம் வருதே போலாமே அப்படின்ற போது தான் ஐ ஜாயின்ட் வெரைசன் அஸ் அ ஃப்ரெஷர். ஸோ அந்த இடத்துல எப்படி ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்தோம்னா, நல்ல கோடிங், நல்ல ஒரு அவுட்புட் காமிச்சம்போது, ஜஸ்ட் லைக் தட் இன்டர்வியூல வந்து ஐ வாஸ் ஏபிள் டூ கிராக் த்ரூ. ஸோ அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் சொல்லணும்னா, நல்லா வந்து பிராக்டிகல் நாலேட்ஜ் இருக்கும்போது வி கேன் ஈஸிலி கிராக் த்ரூ. அத முடிச்சேன். அண்ட் தேர் ஐ காட் சம் குட் பீப்பிள் அரவுண்ட். வேர் ஐ வாஸ் ஏபிள் டூ என்ன நான் வந்து நல்லா க்ரூம் பண்ணிக்கிறதுக்கான நெறைய லீட்ஸ், நல்ல ஹெல்ப் பண்ற, சப்போர்ட் பண்ற டீம் கிடைச்சது. அண்ட் இட் வாஸ் நாட் 1 இயர், 2 இயர். 16 வருஷம் நான் ஒரே கம்பெனில தான் வொர்க் பண்ணேன். அ இட் டஸ் ஹரிசான்ல 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். எஸ். ஓகே. ஸோ என்னென்ன டொமைன்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன டெக்னாலஜி என்னென்ன டொமைன்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் எனக்கு நான் காலேஜ் டேஸ்லயே சொன்ன மாரி எனக்கு ஜாவா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால ஜாவாவ தொட்டு தான் எல்லாமே பண்ணேன். ஸோ ஜாவால ஃபர்ஸ்ட் யூஐ டெவலப்பரா இருந்தேன். அடுத்தது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா மாறுனேன். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து டெக்னாலஜிஸ் வர அஜாக்ஸா இருக்கட்டும், இல்ல என்னுடைய ட்ரெண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸா இருக்கட்டும், ஒவ்வொன்னும் வர ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐடில இருக்கிற வரைக்கும் டெக்னாலஜி லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் நீடட்.
சும்மா கம்பெனிக்குள்ள வந்துட்டா நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துக்கலாம் அப்படின்றது ஸ்கில்ஸ் இருந்தே இருக்கணும். அப்ஸ்கில்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நான் வந்து கரெக்டா வந்து அப்பப்போ எனக்கு கரெக்டான பீப்புளும் கிடைச்சாங்க. என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு அலைன் ஆனதுனால கண்டினியூவஸான அப்ஸ்கில்லிங்கும் இருந்துச்சு, க்ரோத்தும் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் மை ஒர்க் அண்ட் லைஃப். ஒரு இடத்துல வந்து எனக்கு அந்த கம்ஃபர்ட்டும் வந்து தேவை இல்லையா? ஸோ தட் வாஸ் த பிளேஸ் தட் ஐ வாஸ் லிவிங். ஒரு 16 வருஷம் வந்து வெரைஸான்ற ஒரு கன்சர்ன்ல வந்து என்னால வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கோ த்ரூ. அதுக்கப்புறம் தான் ஐ தாட் சரி ஓகே, ஃபேமிலிலயும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. தென் ஐ தாட் ஓகே நானும் ஒரு ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் டு அலைன் வித் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்றதுனால ஐ ட்ரைட் அவுட் சைட். அப்பதான் வந்து ஐ ஐ நெவர் ட்ரைட் மச் ஆஃப் த கம்பெனிஸ் பிஃபோர். அமேசான் ட்ரை பண்ணேன் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கிராக் த்ரூ. ஸோ அதுவுமே வந்து இட்ஸ் லைக் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். சென்னை பசங்கள் தமிழ்நாட்டுல அமேசான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் கம்பெனி தான். அமேசான்னு பார்த்தீங்கன்னா சென்னையில கூகுளோ மைக்ரோசாஃப்டோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் ப்ராடக்ட் வேணேஸ் இல்ல. டாப் பேயிங் கம்பெனிஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. இஃப் பெங்களூர் போனோம்னா நிறைய இருக்கு அண்ட் இட் இஸ் அ பிக் மார்க்கெட். இங்க பார்த்தீங்கன்னா என்னோட கன்ஸ்ட்ரெயின்ட்ல இன்னொரு பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்ல வந்து வெளிநாடு போகலாம். நீங்க பேசுனீங்கல்ல நிறைய வெளிநாட்டுக்கு போகலாம், பிகாஸ் வி போத் ஆர் ஏர்னிங் போகலாம் அப்படிலாம் யோசிச்சோம். அதுக்கப்புறம் வந்து வி தாட் இதெல்லாம் வேண்டாம், இங்கேயே இருப்போம், இங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணுவோம், வி லீவ் டுகெதர், இங்கேயே ஃபேமிலியை குழந்தைங்களை வளர்த்துவோம் அப்படின்ட்டு வி ஸ்டேட். தட்ஸ் வென் இந்த மூமெண்ட் எல்லாமே எனக்கு வந்துச்சு. சரி ஓகே, அடுத்த கம்பெனி மூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பே, நல்ல ஒரு செட்டில் இன் சென்னை, அந்த இடத்துல தான் ஐம் ஸ்டாண்டிங் இட். அண்ட் இதுலேருந்து அடுத்த இதுதான் வந்து மை ட்ரீம் டுவர்ட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். இதுதான் என் லைஃப் ப்ராப்ளம். வெல்கம் ட்ரூ. தேங்க்யூ. எனக்கு இப்போ நிறைய பசங்க என்ன சொல்றாங்கன்னா, கேம்பஸ் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஐடி டவுன் ஆயிருச்சு அப்படிலாம் சொல்றாங்க. உங்களுடைய வியூ எப்படி இருக்கு? ஐடி மார்க்கெட் எப்படி இருக்கு? டவுனா இருக்கா, இல்லாட்டி ஸ்டேபிளா இருக்கா, டவுன் டர்னா, அப் டர்னா, ஸ்டேபிள் டர்னா? உங்களுடைய வியூ என்ன மேம்? ஐடி கேன் நெவர் கோ டவுன். கண்டிப்பா. ஏன்னா மனிதனுக்கான நீட்ஸ் வந்து மார்ஸ் போற வரைக்கும் இருக்கு. ஸோ எவ்வளவோ நீட்ஸ் வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு புக் ஸ்டோர்ல ஆரம்பிச்ச அமேசான் கம்பெனி இன்னைக்கு வந்து சேட்டலைட் லான்ச் பண்ற வரைக்கும், இன்னைக்கு குயிக் பண்றது சேட்டலைட் லான்ச்சிங் வரைக்கும் போறாங்க. ஸோ அவ்ளோ பெரிய வாஸ்ட் இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரீஸ் எல்லாத்துக்குமே ஐடி இஸ் பார்ட் ஆஃப் இட். என்ன சின்ன வேலையா இருக்கட்டும், இல்ல பெரிய வேலையா இருக்கட்டும், ஆட்டோமேஷன்ஸ் தேவை. ஸோ ஒண்ணு பண்ணா அடுத்த ஸ்டெப்க்கு தான் நம்ம மூவ் ஆகுறோம். ஸோ இட் இஸ் லைக் நெவர் டையிங் இண்டஸ்ட்ரியா தான் நான் பார்க்குறேன். அதனால தான் வந்து ஒரு தடவ ஒரு வேலைய பண்ணிட்டோம்னா, ஒரு ஐடில ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டோம்னா, இட் கேன் பி ரீயூஸ்ட் மல்டிபிள் வேஸ். நெறைய பேத்துக்கு யூஸ் ஆகுது. ஒரு ஒரு கோட் அண்ட் மல்டிபிள் யூசேஜ்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இட் இஸ் ஸ்டில் மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸா தான் பார்க்குறேன். ஈவன் எவ்ளோ டெக்னாலஜிஸ் வந்தாலும், எவ்ளோ ஏஐ என்ன டெக்னாலஜிஸ் வந்தாலும், ஐடில அடுத்தது என்ன பண்ணலாம்? அத வச்சு அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ஃபார்வர்ட் லுக்கிங்கா இருக்கிறது தான் வந்து இஸ் அ குட் பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ யூ மீன் டு சே தட் ஏஐ வரதுனாலயுமே வந்து ஐடி டவுன்லாம் ஆக போறதில்ல. இப்ப நிறைய பேர் அது ஒரு பெரிய ஒரு மித்து இருக்கு. டெவலப்பர்ஸோட வேலைய ஃபுல்லா ஏஐ பண்ணிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இனிமே ஐடிக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கம்மியாயிரும் அப்படின்னு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இப்ப இந்த இந்த என்கொயரி வருவாங்க பசங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின் அதான். சார் ஏஐலாம் வந்துருச்சு, எங்களுக்கு வேலை லாங் டேர்ம் இருக்குமா? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஏஐனால ஐடில அஃபெக்ட் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அதையே எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு ஈஃபெல்ஸ் கோட் எழுதுற ஒரு லாஜிக்க யார் வேணாலும் எழுதிடலாம் இன்னைக்கு. ஸோ அது ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, இதே ஈஃபெல்ஸ் கோட எத்தன தடவ எழுதுறது? அப்படின்ற ஒரு திங்கிங் ஒரு ஐடி என்ஜினியர்ஸ் நடுவுல இருந்துச்சு. இன்னைக்கு அத தாண்டி, இத நான் உனக்கு குடுத்துர்றேன். தட்ஸ் வாட் ஏஐ இஸ் டெல்லிங் யூ ரைட்? ஒரு ஈஃபெல்ஸ யார் வேணாலும் எழுதக்கூடிய கோட அதுவே எழுதி குடுத்துடுது. அதுக்கு மேல என்ன புதுசா பண்ணலாம்? அப்படின்ற லாஜிக்க தான் மனுஷன் வந்து பண்ணணும் அப்படின்றது. விச் இஸ் அன் ஐடி என்ஜினியர். ஸோ இட் இஸ் ஈவன் மோர் இம்ப்ரூவிங் த ஸ்கில்ஸ் ஆஃப் அன் ஐடி என்ஜினியர் தென் லூசிங் த ஜாப். அந்த இஃபெல்ஸ எழுதுறதுக்கு வந்து ஆள் தேவையில்லன்னு சொல்றாங்க. ஆனா, அத தாண்டி அடுத்த விஷயத்த பண்றதுக்கு நெறைய ஆட்கள், நெறைய வேலை தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸா தான் நம்ம ஃபார்வர்ட் லுக்கிங்ல இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ கிரேட். ஸோ ஏஐ அதான் மேம் சொல்றது என்னன்னா, எப்பயுமே புது டெக்னாலஜி வருது அப்படின்னா, ஆ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமா ஆகுமே தவிர, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குறையாது. ஈவன் ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து கூகுள் வந்தப்ப எல்லாமே கூகுளே பண்ணிடும், நம்மளுக்கு வேலை இருக்காது அப்படின்னு நிறையா ஒரு இது கிரியேட் ஆச்சு, ஒரு மித் கிரியேட் ஆச்சு. பட் கூகுள் வந்தனால யாருக்கும் வேலை போன மாரி தெரியல. நிறைய இன்னும் யூசேஜ் அதிகமாயிட்டு தான் இருக்கு மக்களுக்கு. ஸோ அதே தான் ஏஐலே இருக்கும் அப்படின்னு மேம் சொல்றாங்க. ஓகே மேம். இப்ப இருக்க ஒரு யங் ஜெனரேஷன்ஸ் இப்ப நிறைய பசங்கள நீங்க மீட் பண்றீங்க.
எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க? ஒரு காலேஜ் கேம்பஸ் டூ இண்டஸ்ட்ரீஸ் மூவ் ஆகும்போது, எந்த இடத்துல லேக்கிங் ஆகுறாங்க பசங்க? அவங்க எத மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணா ஈசிலி தே கேன் பில்ட் தேர் கரியர்? 2 விஷயம் இதுல நான் பார்க்குறேன். ஒண்ணு வந்து பி ஸ்ட்ராங் ஆன் வாட் யூ ரீட், வாட் யூ ஸ்டடி இன் காலேஜ். காலேஜ்ல லெக்சரர்ஸ் ஓவராலா தான் சொல்லிக் குடுப்பாங்க. பட் நம்ப வந்து பிராக்டிகலா நெறைய கோட் பண்ணி நல்லா கத்துக்கிட்டோம்னா, விச் இஸ் லைக் தொழில் கத்துக்கிறது தான். அந்த தொழில, அந்த கோடிங்க நல்லா கத்துக்கிட்டோம்னா, ஈஸியா கிராக் பண்ணிடலாம். பட் இப்பத்த பசங்க வந்து சும்மா படிச்சுட்டு மேலோட்டமா போனா அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது கண்டிப்பா அது வொர்க் அவுட் ஆகாது. நீ என்னதான் எவ்வளவுதான் ஈவன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸே இருந்தாலும், ரியாலிட்டில நீ இயர் எண்ட் ப்ராஜெக்ட் ஒருத்தங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்றத ஒருத்தரால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுதுன்னா, ஹி கேன் ஈசிலி வின் த கோட். அவனோட மார்க்கோ எதுவுமே வந்து யாரும் பார்க்க போறதில்ல. அவனால வந்து அவன் பண்ணுன கோட அவளால வந்து அந்த கோட எக்ஸ்ப்ளைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாவே வந்து தட்ஸ் த வின்னிங் பாயிண்ட். ஸோ பிராக்டிகல் நாலேட்ஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். விச் இஸ் சம்திங் தட் ஐ அம் லாகிங் பசங்க கிட்ட வந்து லாகிங்கா இருக்கு. ஸோ அத நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்றது அது இஸ் ஒன் திங். த அதர் ஒன் இஸ் த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ ஒண்ணு பண்ணிட்டோம். அடுத்தது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். நம்ம பண்ணுனத எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியறதுக்கு கண்டிப்பா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். சி இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் போறது கண்டிப்பா இங்கிலீஷ் வேணும். பட் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் இஸ் நாட் லைக் உனக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் தான் வேணும் அப்படின்ற மாரிலாம் இல்ல. தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் விச் ரன்ஸ் நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்லயே ரன் பண்றாங்க. ஸோ திறமை இருந்தா போதும். அண்ட் தமிழ்ல கூட நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த எபிலிட்டி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஆஃப் கோடிங் அண்ட் டெவலப்மென்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது 2ம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கேப் அண்ட் இம்ப்ரூவ்மென்ட்டா நான் பார்க்குறேன். ஓகே. ஆ அதே மாரி ஐடில வந்து ரொம்ப வருஷம் இருக்க முடியாது. 5 வருஷத்துக்கு மேல சர்வை பண்றது கஷ்டம். 10 வருஷத்துக்கு மேல சர்வை பண்றது கஷ்டம். அப்படின்னு நெறைய சொல்றாங்க. நெறைய பசங்க எனக்கு தெரியும். பட் அவங்களுக்கு என்ன மேம் நீங்க சொல்றீங்க. நீங்க நெறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுவரைக்கும். உங்களோட ஹையர் லெவல் பீப்பிள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆ ஸோ லாங் ரன் ஐடில இருக்க முடியாதா? இருக்க மாட்றாங்களா? 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு மேல? கண்டிப்பா அப்படிலாம் கிடையாதுங்க. தட்ஸ் அ மித். ஓகே. நான் என்னைக்கு படிக்கிறதையும், அப்ஸ்கில் பண்றதையும் நிறுத்துறேனோ, தட் இஸ் த டெத் ஆஃப் மை கெரியர். ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்ட மட்டும் கிளியரா 1 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு சின்ன கோர்ஸோ, ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமென்டேஷனோ நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இட் டசன்ட் மேட்டர் 18, 20 ஈவன் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சூப்பரா கோட் அடிக்கிறவங்க அண்ட் டாப் பொசிஷன்ஸ் இருக்கவங்கலாம் பார்க்குறோம்னா, இதெல்லாம் தான். எல்லாமே ஒன் அப்ஸ்கில்லிங், அனதர் ஒன் இஸ் நெட்வொர்க்கிங். ஸோ சுத்தி என்ன நடக்குது இண்டஸ்ட்ரியில அப்படின்னு தெரிஞ்சு, சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்ட வந்து அதுக்கேத்த மாரி வச்சிருந்தோம்னா, தேர் இஸ் நோ டெத் இன் த கேரியர் ஆஃப் அ பெர்சன். நெறைய கிளியர். ஆ ஓகே கைஸ். ஸோ மேம்ட்ட டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிருப்போம். இப்ப மேமும் நம்ம யுனிக்கும் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேம் தான் ஓவரால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்க்கு இன்சார்ஜா இருக்காங்க. அதான் அவங்க ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி அவங்களுடைய ட்ரீம் அதாவது ஆன்டர்பிரினர்ஷிப் தான் அவங்களோட ட்ரீம்ன்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நீங்க யாராச்சும் இப்ப பாரதி மேம் வந்து மீட் பண்ணணும். கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணும். கொஞ்சம் மோட்டிவேஷனா ஆச்சும் பேசணும். டைரக்ட்டா பெர்சனலாச்சும் மீட் பண்ணணும்னா கூட யூ கேன் கம் டூ யுனிக் ஆஃபீஸ். யுனிக் சென்னை டி நகர்ல இருப்பாங்க மேம். மேம் கேபின் இங்க தான் இருக்கும். நீங்க எப்பனாலும் இங்க வந்து அவங்கள மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஐடி ரிலேட்டடா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட மேமையோ இல்லாட்டி என்னையவோ வந்து நீங்க சென்னை ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணலாம். ஆ மேம் பத்தின மேம் இன்னும் நெறைய டிப்ஸ் குடுப்பாங்க. அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பைத்தான் டீம் வீடியோ, ஜாவா டீம் லீட்ஸ் கூட மேம் நெறைய பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஐடில வந்து ஒரு கரியர் வந்து நீங்க நெனச்சு பார்க்க முடியாத ஒரு கரியர் கண்டிப்பா காத்திருக்கு. உண்மையிலேயே உங்க ஐடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஐடி இஸ் த பெஸ்ட் வே டூ ஏர்ன் அண்ட் டூ லேர்ன் மோர். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம்.